மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான சத்துமாவு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. இதில் நான் சிறுதானியங்கள் எதுவுமே பயன்படுத்தலை, அரிசிகளை வச்சு தான் இந்த சத்துமாவு உருண்டை பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இதை அடுப்பில் வச்சு அவிக்கணுன்ற தேவை கிடையவே கிடையாது. நேரடியாக தண்ணி விட்டு பிசைகிறது தான். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த கைக்குத்தல் அரிசியை நல்லா வெறுஞ்சட்டியில் வறுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அரிசி பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த பாப்கார்ன் மாதிரி ஒன்று பொரிஞ்சு வருதுல்ல, இதுதான் பக்குவம். இந்த டைம்ல நீங்க இறக்கிடலாம். அடுத்து நான் அதை ஒரு தட்டில் ஆற வச்சிருங்க. அடுத்து நான் மாப்பிள சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க பூம்பார் ரைஸ், காட்டியானம், இந்த மாதிரி வித்தியாசமான சிகப்பரிசிகள் விற்கும். அதை நம்ம ரைஸா வடிச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுல எல்லாம் ஃபைபர் கண்டென்ட்ஸும் நிறைய இருக்கும். ஸோ அப்போ அதை எப்படி நம்ம ஃபுட்ல ஆட் பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி நீங்க வறுத்து எடுத்து மாவு உருண்டை, சத்து மாவுல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்து, அதுவும் இந்த பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வரும்போது அதுவும் பக்குவம், அதையும் எடுத்து ஆற வச்சுட்டேன். அடுத்து நார்மல் சிகப்பரிசி வாங்கி அதையும் வெறுஞ்சட்டியில் வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ நான் இதில் 3 டைப் ஆஃப் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 5 to 6 டைப்ஸ் கூட டிஃப்ரெண்ட்டான ரைஸ் வாங்கி ஆட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப முக்கியம், நல்லா வறுத்து எடுத்துடணும், பொரிஞ்சிடணும். அது அப்படியே நீங்கள் வாயில் போட்டு கடிச்சிங்கன்னா பொறுன்னு இருக்கணும். ஸோ அதுதான் பக்குவம். ஸோ அந்த லெவலுக்கு வறுத்ததுக்கு அப்புறமேட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு மெஷினில் கொண்டு போய் அரைச்சி மாவாக எடுத்துகிட்டு வீட்டில் பல்காக ஸ்டோர் பண்ணிடுங்க. 3 to 6 months வரைக்கும் கூட நீங்கள் இந்த மாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா வறுத்துட்டதுனால அதில் வண்டெல்லாம் வராது. பட் ஆஃப்டர் 6 months ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆட் பண்ணி வறுத்து நீங்கள் இந்த மாவை அரைச்சிக்கோங்க. ஓகேயா? இப்போது இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பச்சை தண்ணியை நேரடியாக விடலாம். சுடு தண்ணி விடணும்னு கூட அவசியம் கிடையாது. பச்சை தண்ணி விட்டு அதை நல்லா பிசைஞ்சு அது உருண்டை லட்டு மாதிரி பிடிக்கணும். அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க, சத்துமாவு உருண்டை ரெடி. இதை சொல்லும் போது எனக்கு சின்ன வயசு தான் ஞாபகம் வருது. எங்கள் சின்ன வயசில் நான் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து இந்த மாவை எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு நானே தண்ணி விட்டு அதை பிசைஞ்சு சாப்பிடுவேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு நல்ல சத்துமாவு உருண்டை அப்படின்னு சொல்லலாம். வயிற்றுக்கு எந்த பாதகமும் கொடுக்காது. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் 1.5 வயசுக்கு மேலே கொடுங்க, அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா அரிசியிலையும் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஒயிட் ரைஸில் அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் இந்த ரைஸ் எல்லாத்துலேயுமே ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எதோ ஒன்று ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோமோ அது நிஜமாவே ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இந்த சத்துமாவு உருண்டை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சத்துமாவு உருண்டையாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் வச்சு விடுற ஸ்நாக்ஸ் கூட இதை வச்சு விடலாம். ஏதோ பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து விடாமல் இந்த மாதிரி கொடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வயிறு ஃபில்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் திஸ் இஸ் மீ பிரியா வேணு. தேங்க்யூ ஸோ மச்.